ஓம் சாந்தி. இன்றைய பாபாவின் முரளியின் ஸ்லோகம்: உங்கள் முகத்தின் மூலமும் நடத்தையின் மூலமும் தெய்வீக குணங்களும் சக்திகளும் என்ற பகுமதியை பகிர்ந்து கொள்வதே நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதாகும். இப்பொழுது முதலிலே நாம் தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். 36 வகையான தெய்வீக குணங்கள் நமக்கு இருக்கின்றன. அனைத்து தெய்வீக குணங்களையும் நாம் தாரணை செய்து அதனுடைய சொரூபமாக வருவதுதான் இந்த பிராமண வாழ்க்கையின் இலட்சியமும் குறிக்கோளும். மற்றும் நாளாந்த வாழ்க்கையிலே வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தி நாம் தீர்வெடுக்க வேண்டும் என்பதுவும் இந்த பிராமண வாழ்க்கையில் நமக்கு பாபா படிப்பிக்கின்ற கல்வியினுடைய சாரம்சமும் ஆகும். ஆகவே இப்பொழுது நாம் இந்த நடைமுறை வாழ்க்கையிலே இதனை பகிர்ந்து கொள்வது என்று வரும்பொழுது எவ்வாறு அதனை நாம் நடைமுறைப்படுத்துவது, எங்களுடைய அட்டவணை கூட இந்த நாளாந்தமாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நற்பண்புகளை பகிர்ந்து கொண்டோமா, தானம் செய்தோமா என்று சோதிப்பதற்கான அட்டவணை கூட இந்த பிராமண வாழ்க்கையில் நாங்கள் வைக்க வேண்டும். இதனை தாரணை அட்டவணை என்று அழைப்போம். அவை நாளாந்தம் நான் அதிகாலையில் எழும்பி தியான பயிற்சியை செய்து பாபாவோட நினைவிலிருந்து என்னுடைய கடமைகளை செய்து என்னுடைய வேலைத்தளம் அல்லது கர்மயோகம் அல்லது கர்மக்ஷேத்திரம் என்று சொல்லும் பொழுது கர்மங்களை ஆற்றுகின்ற தளத்திலே நான் இருக்கும் பொழுது அது என்னுடைய லௌகீகமோ அலௌகீகமோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் இருந்து வெளிப்படுகின்ற விடயங்கள், வார்த்தைகளோ செயல்களோ அல்லது பார்வையோ அல்லது என்னுடைய நோக்கமோ எல்லாம் தெய்வீக குணம் நிறைந்ததாக இருந்ததா, மற்றவர்களை நான் அன்பான பார்வையுடன் பார்த்தேனா, அதாவது சகோதரன் ஆத்மா அந்த பார்வையுடன் நான் பார்த்து அன்பான ஆன்மீக அன்பு உணர்வை பரப்பினேனா, மற்றும் வார்த்தைகளிலே கடுமையான வார்த்தை பிரயோகம் இல்லாமல் இனிமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேனா, அல்லது எளிமையான செயல்பாடுகளை நான் செய்தேனா. சில வேளைகளிலே நாம் சிந்தனைகளில் நிறைய சிக்கல்களை கொண்டு சிந்திப்பது வழக்கம். ஒரு சாதாரணமான பணியை செய்வதை கூட கணக்கு ஆழ்ந்து யோசித்து குழப்பமடைஞ்சு அதை பற்றி தீவிரமாக சிந்தித்து முடிவெடுப்பாங்க. பதிலாக நான் ஒரு சாதாரணமான முறையில் எளிமையான முறையில் குழப்பம் இல்லாமல் அதை நான் சிந்தித்து ஒரு தீர்வெடுத்தனா அன்று தான் நான் யோசிக்க வேணும். எல்லாத்தையுமே நிறைய யோசித்து சிந்திப்பதற்கு இந்த பிராமண வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. ஆகவே நாங்கள் மிக எளிமையான முறையிலே சிந்தித்து செயல்படும் என்ற பொழுது இலகுவான முறையில் எங்களுக்கு எல்லாவற்றையுமே செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அவை இலகுவான சுபாவம் அல்லது சரளமான தன்மை. ஒரு தண்ணி போல், தண்ணி நாங்கள் ஒரு போத்தலில் போட்டாலும் அதனுடைய ஷேப்பை எடுத்துக்கொள்ளும், ஒரு கப்பில் போட்டாலும் நாங்கள் அதனுடைய ஷேப் எடுத்துக்கொள்ளும், அல்லாவிட்டால் நாங்கள் ஒரு வாளிக்கு ஊற்றினாலும் அதனுடைய ஷேப்பை எடுத்துக்கொள்ளும். எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஷேப்பை அதை எடுத்துக்கொள்ளும். சரளமான தன்மையை கொண்டிருப்பவர் தெய்வீக குணங்களை இலகுவாகவே தன்னுடைய நடைமுறையில் பயிற்சியில் போடுவார். அவருக்கு அகங்காரம் என்றால் என்னவென்று தெரியாது. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு அனுசரித்து பணிவோடு நடந்து கொள்வார். மற்றது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இவரிடமிருந்தும் அவருக்கு இருக்காது. அவை தெய்வீக குணங்களை நடத்தையில் வெளிப்படுத்துறது என்று சொல்வது என்னுடைய செயல்களால் பொறுத்தருக்கு ஒரு பணியை செய்வது கடினமாக இருக்குன்னு அவருக்கு கொஞ்சம் ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுத்து நாங்கள் தூண்டுறது. எண்ணங்கள் மூலமும் தூண்டணும், சில வேளைகளை வார்த்தைகள் மூலமும் நாங்கள் தூண்டலாம்.
வார்த்தைகள் மூலம் தூண்ட முடியாத சந்தர்ப்பத்தில் எண்ணங்கள் மூலமாவது நாங்கள் அவர்களுக்கு அதை தூண்டும் பட்சத்திலே அவரால் அந்த பணியை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் அந்த நற்பண்புகளை நான் தானம் செய்த புண்ணிய கணக்கு என்னைய சேரும். மற்றது யாராவது ஒருதர் வாடியோ இல்லை சோர்வோடையோ இருக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் சுகமாக இல்லை சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணுமென்று நல்ல உணர்வுகளை நாங்கள் கொண்டிருக்குவோம். இப்போ நல்லாசைகள் எத்தனையோ மைல் கணக்காக பிரயாணம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. எங்களால் நடைமுறையில் செய்ய முடியாத சில விடயங்களை உங்களோட நல்லாசி தூய உணர்வின் மூலம் செய்ய முடியும். நாங்கள் அந்த இடத்துல பிரசன்னமாக இருக்காமலும் செயல்களை செய்யாமல் பொறுத்தரால் முடியாட்டில் அவருக்கு மன வலிமையை ஊக்கத்தை உற்சாகத்தை சந்தோஷத்தை நாங்கள் எண்ணங்கள் மூலம் கொடுத்தல் தான் நல்லாசி என்று சொல்லப்படும். மற்றது எல்லோரையும் ஒரே மாதிரி நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், அவளுடைய பிரச்சனையெல்லாம் போகணும், எல்லோரும் முன்னோறணும், இப்படி மற்றவர்களை பற்றின சிந்தனை. இந்த பிரம்மா பாபா லௌகீகமான வாழ்க்கையிலும் கூட இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று தான் கடவுள்கிட்ட வேண்டினார். இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்க கொண்டிருக்கிறது இருந்தால் மட்டும்தான் என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா. முதல்ல இப்படி ஒரு மனப்பாங்க கொண்டிருப்பதற்கு தான் ஒரு நிறைந்தவராக இருக்கணும். அவன் அந்த கொடுக்குற உணர்வில் இந்த கலப்படாமல் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவரால் சதா ஒரு விளங்குபவராக இருக்கும். மற்றது முகத்தின் மூலம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லப்படும். அப்போ அகத்தில் சந்தோஷம் உற்சாகமும் போதையும் இருக்கும் பொழுது முகத்தில் அது தெரியும். ஒருத்தரிடம் நிறைய ஆன்மீக அனுபவம் இருந்தால், ஆன்மீக அனுபவம் என்பது அவர் பயிற்சி செய்து அதனுடைய அடிப்படையில் அந்த அனுபவம் இருந்தால் அது முகத்தில் வெளிப்படுகின்றது பிரகாசமாக. நாங்கள் தாதிமாருடைய முகங்களிலே அதை பார்க்கின்றோம். இந்த தெய்வீகத்தன்மை என்பது அதிலே கலகட்டுன்றது. அவர்கள் செல்கின்ற இடத்துல இயல்பாகவே அது பரப்பப்படுகிறது. அவ்வாறு ஒரு சந்தன குச்சியை நாங்கள் கொளுத்து வைக்கிறோமோ அப்பொழுது அந்த இடத்துலேருந்து துர்வாடையெல்லாம் ஓடி ஒரு நல்ல நறுமணம் கமழுகிறது. அது மாதிரி நானும் ஒரு நற்பண்புகளை பரப்புகிற ஆளாக இருக்கிறேன்னா என் முகத்தில் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கும். எனக்குள்ள உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மீக நறுமணம் இருக்கின்றது. ஆகவே நாம் தினமும் நடந்து செல்லும் பொழுதோ அல்லது சேவைத்தளத்தில் இருக்கும் பொழுதோ எங்களுடைய எண்ணங்களிலே எந்த விதமான அழுக்கு அல்லது குப்பைகளை வைத்திருக்கக்கூடாது. இதை நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது மட்டுமே நல்லாசைகளை தூய உணர்வுகளை மற்றவருக்கு கொடுக்க முடியும். இதை பற்றிய கவலையோ பயமோ எதிர்முகமான சிந்தனையோ எந்த ஒரு மனிதரை பற்றின வீணான எண்ணங்களோ உங்களுக்கு இருந்தால் எங்களாலே தெய்வீக குணங்களையோ சக்திகளையோ தானம் பண்ணவே முடியாது. அப்போ முதலிலே நான் என்னை சுத்தமாக்க வேண்டும். இன்று பாபா வருகின்றார் சிவராத்திரி. சிவராத்திரி என்று சொல்லும் பொழுது எங்களுடைய மனதிலே நாங்கள் எந்த விதமான அழுக்குகளையும் கொண்டிராமல் சுத்தமாக இருக்க வேண்டும். முக்கியமாக நான் எனது இந்த உணர்வு தான் எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம். அப்போ பாபாவோடய சொல்லுவார், மெய்மே ஆடு வெட்டுவாங்களாம் சிவராத்திரியில், வாடு மெய்மேன்னு கத்துமா. இப்போ நான் என்ற இந்த உணர்வை முழுசாகவே நாங்கள் துறக்க வேண்டும். நான் என்னுடைய உணர்வு தான் எல்லா குழப்பத்துக்கும் மூலம். இதை நான் துறந்து நான் ஒரு ஆத்மா, நான் எல்லோரையும் போலவே அனைத்து நற்பண்புகளை நிறைந்த நிலையில் இருக்கிறேன். எப்பொழுது நான் என்னை அடிக்கடி என்னுடைய முழுமையான நிலையிலும் சம்பூர்ணமான நிலையிலும் நிறைவான நிலையிலும் பார்க்கின்றேன், அப்பொழுது என்னுடைய மனம் நிறைகின்றது, கொடுக்கக்கூடியவனாக நான் மாறுகின்றேன். என்னை நான் குறைச்சி தாழ்த்தி பார்க்கும் பொழுது நான் நிறைய மாட்டேன். அப்போ என்னால் கொடுக்க முடியாது, நான் ஒரு தேவராக முடியாது, அல்லது நல்லாசி தூய நிறை விளங்குவராக முடியாது. அவை எப்பொழுதும் என்னை நான் அடிக்கடி என்னுடைய முழுமையான நிலைக்கு கொண்டு போய் பார்க்க முடியும். அவரால் தான் சக்தி வாய்ந்தவராக இருக்க முடியும். வீணான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நினைவு செய்யாமல், கடந்து போகின்ற விடயங்களை நினைவு செய்யாமல் பதிலாக ஆக்கபூர்வமான மனோநிலையிலிருந்து ஆக்கபூர்வமான விடயங்களை பற்றி சிந்திக்கின்ற பட்சத்தில் இயல்பாக அவருடைய மனதிலே
உற்சாகம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதுவே மற்றவர்களுடைய சந்தோஷம் உற்சாகத்துக்கும் வழிவகுக்கும். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு சில கணம் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற அழுக்குகள், குப்பைகள் எல்லாவற்றையும் மேலே பறந்து சென்று பரமாத்மா சிவனிடம், தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு அவருடன் இணைந்த நிலையில் இருந்தவாறு என்னுடைய ஆத்மாவுக்கு நிறைய சக்திகளை நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். அவரிடமிருந்து வருகின்ற சக்திகள் என்னை நிறைக்கின்றன. நான் லேசான சுகமான ஒரு ஆத்மாவாக ஆகுகின்றேன். அதேவேளை குணங்களின் கடலானவரிடமிருந்து தூய்மை சக்தியும் தூய்மை கதிர்களும் என்னை நிறைத்து கொண்டிருக்கின்றது. இந்த தூய்மை கதிர்களை நான் உள்ளே வாங்க என்னுக்குள் இருக்கும் அழுக்கான தீய பயனற்ற விடயங்கள் அனைத்தும் வெளிச்சென்று விடுகின்றன. இவ்வாறு நான் சுத்தப்படுத்தல் பணியை செய்கின்றேன். இந்த உலகத்துக்கு பரமாத்மா சிவன் வந்திருப்பது இந்த ஒரே ஒரு கடமையை நிறைவேற்றி செய்வதற்காக மட்டுமே. நானும் போகின்ற இடமெல்லாம் அமைதியின் கதிர்களையும் தூய்மையின் கதிர்களையும் சக்தியின் கதிர்களையும் மனம் மூலம் பரப்புகின்றேன். இதனால் உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் இந்த அமைதியும் சக்தியும் கிடைக்கின்றது. இது அவர்களுக்கு சந்தோஷத்தையும் வழங்குகின்றது. ஆன்மீக அன்பும் கருணையும் அவர்களில் அற்புதங்களை புரிவதை நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். இவ்வாறு நான் ஒரு ரசவாத கல்லாக இரும்பையும் தங்கமாக மாற்றும் பெறுமதி வாய்ந்த ஒருவராக மாறுகின்றேன். இதுதான் நல்லாசி தூய உணர்வுகளின் அற்புதம் ஆகும். நல்லாசி தூய உணர்வுகளின் கடலான பாபாவின் அருகில் இருந்தவாறு நான் தொடர்ந்தும் எப்பொழுதும் எல்லோரை பற்றியும் நல்ல உணர்வுகளையும் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தையும் மட்டுமே கொண்டிருக்கிறேன். வேறு எந்த உணர்வும் என்னிடம் இல்லை. எவரை பற்றி எந்த விதமான எதிர்முகமான எண்ணங்களும் இல்லை. இந்த கணத்திலே நான் இதனை ஆழமாக சோதித்து பார்த்த ஒவ்வொரு வினாடியும் நான் அதற்கு மெருகூட்டுகிறேன், அழகுபடுத்துகிறேன். என்னுடைய எண்ணங்களை நான் சிறந்த நறுமணம் மிக்கதாக மாற்றுகிறேன். அதனால் நானே ஒரு பெறுமதி வாய்ந்த வைரமாக மாறுகிறேன். இதுதான் சிந்தனையை மாற்றுவதற்கு எனக்கு கிடைக்கும் பரிசு. நானே உலகுக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாகவும் மாறுகிறேன். தொடர்ந்தும் இவ்வாறு நான் தினமும் நடக்கும் பொழுதெல்லாம் வரும் பொழுது இருக்கும் பொழுதும் செய்கிறேன். இது எனக்கு பலம் கொடுக்கின்றது, என்னையும் சக்திசாலியாக்கின்றது. என்னுடைய முகத்தில் எப்பொழுதும் மலர்ச்சி இருக்கின்றது. ஓம் சக்தி.